கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி. 147வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 38வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலையும் போது அவைகளுக்கு உணவை சபதரித்து கொடுப்பவர் யார் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் என்னவெனில், காக்கை குஞ்சுகள் தன்னை படைத்த தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காகம் ஜெபம் பண்ணி காகத்தினுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலளிப்பாரேயானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய உயிரையே கிருவாதன பலியாக ஒப்புவித்தார். அவர் உங்களுக்காக மரித்து 3வது நாள் மகிமையாய் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆகையால் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்காலை உறுதிப்படுத்துங்கள். மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு இந்த வேத வசனத்தை கேட்கிற நீங்கள் திரும்ப திரும்ப வாய் திறந்து அறிக்கையிடுங்கள், காகத்தின் ஜெபத்துக்கே கர்த்தர் பதிலளிப்பாரேயானால் என் ஜெபத்துக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதிலளிப்பது அதிக நிச்சயம் என்று வாய் திறந்து அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.